ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சர்வ வல்லமையுள்ள நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளை, கடந்த சில வாரங்களாகவே நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி பிதாவினிடத்துல ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நமக்காக இந்த உலகத்திற்கு தேவன் அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஆவியானவர் நமக்காக செய்கிற ஊழியங்களை குறித்து தான் கடந்த சில வாரங்களாகவே நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அதிலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நாம் பார்க்க போகிறது என்னவென்றால், அதிலே யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனத்திலே அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் என்ற காரியங்கள் நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் நியாய தீர்ப்பை குறித்து பார்க்க போகிறோம். இந்த நியாய தீர்ப்பு என்று சொல்லும் பொழுது யாருக்கும் அது பிடிக்காது, ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு காரியம் என்று அநேகர் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இது ஒரு நல்ல காரியம். ஏன் நல்ல காரியம் என்று சொல்லுகிறேன் என்றால், ஆபிரகாமின் இடத்துல ஆதியாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனத்திலே இவ்விதமாய் கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் நடக்க போகிற காரியத்தை குறித்து அறிவித்திருக்கிறார். அதாவது சோதோம் கொமோராவுக்கு நான் போகிறேன், அங்க நடக்கிற காரியங்கள் எல்லாமே பொல்லாததா இருக்கிறது, ஆதலால் அந்த இடத்திற்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு மறைக்காமல் அறிவித்தது போல, இன்றைக்கு நமக்கும் வேத புத்தகம் வழியாக நடக்க போகிற காரியங்களை குறித்து ஆவியானவர் நமக்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சும்மா நம்ம வேதம் எடுத்து வாசித்த உடனே எல்லா காரியமும் நமக்கு புரியாது. அதற்காக தான் ஆவியானவரை நமக்காக அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளாகவும் வழி நடத்துவார், அவர் நமக்கு போதிப்பார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் நடக்க போகிற காரியங்களை குறித்து நமக்கு ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னமே பத்மு தீவிலே யோவான் இருக்கும் பொழுது, சீஷனாகிய யோவான் அவருக்கு எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்து வழியாக பிதாவாகிய தேவன் அறிவித்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆவியானவர் செய்கிற ஒரு காரியம் இந்த நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்பதை நாம் பார்க்கிறோம். எதற்காக இந்த நியாய தீர்ப்பு என்று நம்ம பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தின் அதிபதி, யோவான் 16வது அதிகாரம் அதிலே 11வது வசனம், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். யார் இந்த உலகத்தின் அதிபதி என்று நம்ம பார்க்கும் பொழுது, யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இது சொல்லுகிறது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அப்படி என்றால் இந்த உலகத்தின் அதிபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்ல, அவர் இன்னொருத்தனை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அப்போ கர்த்தரே இந்த வார்த்தையை சொல்லுகிறதுனால அவர் இந்த உலகத்தின் அதிபதி கிடையாது. அவருடைய ராஜ்யம் வேற ராஜ்யம், இவ்வுலகத்துக்குரியது கிடையாது என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் இன்னொரு இடத்துல பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்தின் அதிபதி யார்? அவன் எப்போ இந்த உலகத்தின் அதிபதியானான்? என்ன செய்ததுனால உலகத்தின் அதிபதியானால்? எப்படி இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவன் வளர்ந்தான் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் அவனுடைய கிரியைகளினாலே அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற நியாய தீர்ப்பு தான் இது. ஆதலால் தான் வேதம் சொல்லுகிறது, அவன் நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து உலகத்துக்கு கண்டித்து உணர்த்துவார் ஆவியானவர் என்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ இவன் என்ன செய்தான்? இவன் யார்? இவன் எப்படிப்பட்டவன் என்று முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்துல என்னென்ன காரியங்கள் நடக்கிறது, இவன் ஒரு உலகத்தின் அதிபதி எவ்விதமாய் இருக்கிறானோ அப்படிதான் அந்த உலகம் ஆண்டு கொள்ளப்பட்டிருக்கும். அந்த உலகத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடந்திருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனாலதான் உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அதனால நம்ம தேவனால்
தேவனால் பிறந்திருக்கிற கூட்டமாய் இருக்கிறோம். யோவான் 1 யோவான் 5வது அதிகாரம் அதிலே 19வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும். கிறிஸ்தவர்களாகிய நாம அவரை விசுவாசித்து பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொண்டு அவரால் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த பொல்லாங்கனுக்குள் கிடக்கும் உலகம் எப்படிப்பட்டதாய் இருக்கும், அவன் எப்படிப்பட்டவன் என்று முதலாவது நாம் பார்ப்போம். அநேக வசனங்களினாலே அநேக காரியங்கள் இந்த பிசாசை குறித்து, அதாவது உலகத்தின் அதிபதி வேற யாரும் இல்லை, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் பிசாசு, வேற ஒன்றும் கிடையாது. பழைய பாம்பு என்னும் சாத்தான் என்றும் பெயர் கொண்டவனாய் இருக்கிறான். பாருங்கள் அவன் என்ன செய்கிறான். முதற்கொண்டே நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய சுபாவ குணங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவன் திருடனாய் இருக்கிறான், அவன் பொய்யனாய் இருக்கிறான், அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான், கொல்லுகிறவனும் கொள்ளையடிக்கிறவனுமாய் இருக்கிறான், விழுந்து கிடக்கிறவனாய் இருக்கிறான், அவன் தந்திரம் உள்ளவனாய் இருக்கிறான். எனக்கு அருமையானவர்களை, நன்றாய் நாம் கவனம் வைத்துக் கொண்டு மகா எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். பெருமை பாராட்டுகிறவனாய் இருக்கிறான். கர்த்தருடைய சிங்காசனத்தை காட்டிலும் அதுக்கு மேலாக ஒரு சிங்காசனத்தை போடுவேன் என்று சொல்லி பெருமை, இருதயம் முழுவதும் பெருமை கொண்டவனாய் இருக்கிறான், ஏமாற்றுகிறவனாய் இருக்கிறான், பொறாமை கொண்டவனாய் இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் தேவனிடத்துல போய் குற்றம் சுமத்துகிறவனாய் இருக்கிறான். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அவனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கக்கூடிய நாமும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? இப்ப மேல சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறதா? அந்த செயல்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம் பொய் சொல்றோமா, கொள்ளையடிக்கிறோமா, கொலை செய்கிறோமா, பெருமை பாராட்டுகிறோமோ, பொறாமை கொள்ளுகிறவனோ, அல்லது பிறனை நாம் குற்றம் சுமத்துகிறவர்களாய் இருக்கிறோமா என்றால் நாம் அவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். இந்த உலகத்தின் அதிபதிக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனால் பிறந்தவர்கள் பாவம் செய்கிறதில்லை. நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே. ஏனென்றால் நியாயம் தீர்க்கப்பட்டவன் அவன். அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய வழிகளில் நடக்கும் அவனுடைய பிள்ளைகளும் நிச்சயம் நரகத்துக்கு பாத்திரவான்களாக மாறிவிடுவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகையாய் இருக்கிறது. அது தரும் சமாதானம் மெய்யானது அல்ல, அது நம்மை வஞ்சிக்கும், அது நிரந்தரமானது கிடையாது. ஏன்னா உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும் என்று 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, தேவ பிள்ளைகளுக்கு உபத்திரவம் கொடுக்கக்கூடிய உலகம் இது. ஆமா, அந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தின் ஆதாரத்தை வைத்து நாம் பார்க்கும் பொழுது நாம் அதுல பார்க்கலாம் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் அதுல 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பாருங்க, உலகம் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது, அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் நடக்க போகிற ஒரு காரியத்தை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு. அப்ப நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துலதான் ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவனுடையதாகிய ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்று கர்த்தர் சொன்னாரே. அப்ப அவருக்கு பிறந்தவர்களாகிய நாம, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம இன்றைக்கு நம்மிடத்துல நமக்கு சொல்ல முடியுதா அவனுக்கு எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்ல முடியுதா? இல்ல அவனுடையதான குணாதிசயம் நம்மிடத்துல இருக்கிறதா? ஆனா வேதம் வாசிக்க வாசிக்க நற்குணசாலிகளாக நாம மாறிக்கொண்டே இருக்கணும். பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தம், அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக தான் நாம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு அநேக காரியங்கள் இதெல்லாம் எங்க தொடங்கிச்சுன்னு நம்ம பார்க்கும்போது ஏதேன் தோட்டத்துல இந்த காரியம் நடந்தது. அதாவது தேவனும் தன்னுடைய சிருஷ்டியும் அவங்க சந்தோஷமா இருந்த அந்த நாட்களில இவன் நடுவுல வந்தான். அதாவது தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடுவுல வந்தா. இன்னைக்கும் நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கைகளில் யாரை நடுவுல விடுறோன்றது பார்க்கணும், யார் நமக்குள்ள நுழைந்து வராங்கன்றது பார்க்கணும், என்ன திட்டத்தோட அவங்க வராங்கன்றது பார்க்கணும். குடும்ப வாழ்க்கைக்குள்ள மூன்றாவது ஒரு நபருக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதீங்க எனக்கு அன்பானவர்களே. இவன் வந்து செய்ததும் அப்படிதான். ஆதாமும் ஏவாளும் தேவனும் அவங்க இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில நடுவுல புகுந்து பெரிய ஒரு பிரிவினை கர்த்தருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் வைத்ததை நாம்
நாம் பார்க்கிறோம். அது முதற்கொண்டு அவன்தான் இந்த உலகத்துக்கு அதிபதியாக இருக்கிறான். அந்த நாளிலிருந்து அவனுடைய காரியங்கள் எல்லாம் அவன் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த பாவம் உலகத்துக்கு வந்தது, அது மூலமாக மரணம் வந்தது. பாருங்க, காயின் முழு பாவத்துல இருந்த, அதாவது அந்த வசனத்தை மீறி அவர்கள் நடந்தபடினாலே அதற்கு பிற்பாடு பெற்ற காயினுக்குள்ள அந்த கொலைகார புத்தி இருந்தது. பாருங்கள், தன்னுடைய தம்பியை அந்த இடத்துல ஆபேலை கொலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி அவனுடைய காரியங்கள், கொள்ளையிடுகிறவனும் கொலைபாதகாரனுமா இருக்கிற அவனுடைய குணாதிசயங்கள் இந்த உலகத்துல வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு கர்த்தர் நமக்காக செய்த காரியம் மாபெரும் திட்டம், பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்காக செய்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தின் அதிபதியினாலே அநேகர் மோசம் போனதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், காயினுக்கு அங்க என்ன நடக்கிறது என்று பாருங்கள். ஆதியாகம புத்தகம் 4வது அதிகாரம் அதிலே 16, 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருக்கிறான். அதாவது தேவனுடைய சந்நிதியை விட்டு அவன் புறப்பட்டு போனான். அதாவது ஒரு பிரிவினையை இந்த சாத்தான் உண்டு பண்ணினதை நாம் பார்க்கிறோம். இப்ப தேவனுக்கும் காயினுக்கும் நடுவுல ஒரு பெரிய பிரிவு, அவருடைய சந்நிதியை விட்டு போகும்படிக்கு ஒரு காரியம் அந்த இடத்துல நடந்ததை நாம் பார்க்கிறோம். 17வது வசனத்திலே, காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். பாருங்கள், இப்போ தேவன் இல்லாத ஒரு உலகம் அந்த இடத்துல, அந்த ஒரு பட்டணத்துக்கு பாருங்க, அங்க தேவனுடைய நாமமோ அவரை தொழுது கொள்ளக்கூடிய காரியங்களோ அல்லது திரும்ப நான் இந்த தேவனிடத்துல எப்படி போகலாம் என்ற ஒரு மனமோ அவனுக்கு இல்லாததை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாமை பாருங்கள், அவர் போகிற இடங்களில் எல்லாம் பெரிய பட்டணத்தை எல்லாம் அவர் கட்டல, அவர் கூடாரவாசியாக இருந்து பலிபீடங்களை கட்டினான் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது பலிபீடத்தை கட்டி தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டான். இங்கே காயின் பட்டணத்தை கட்டி தன் குமாரனுடைய நாமத்தை அங்கு போட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனா ஆபிரகாமோ ஒவ்வொரு இடங்கள், அதாவது சீகேம்ல, அப்புறம் பெத்தேல்ல, எபிரோன்ல, மோரியா மலையில, இந்த இடங்களில் எல்லாம் கர்த்தருக்கென்று பலிபீடத்தை கட்டி அங்கே தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இதுதான் உலகத்திற்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அங்கேயும் தேவனுடைய பிள்ளையை மோசம் போக்கும்படியாக தாவீதனுடைய இருதயத்தை, அதாவது வாசிக்கிறேன், சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி, பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. இந்த செயல் தேவனுக்கு பிடிக்காம போயிற்று. அது ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னதாக அது நன்றாய் தெரியவில்லை என்று நாம் பிற்பாடு அதனுடைய காரியங்களை வாசிக்கும் பொழுது நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். இப்படி சாத்தான் இந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை பலவிதமான தவறுகளான காரியங்களுக்கு நேராக ஏவி விட்டு பல காரியங்கள் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்? அவன் நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டான். ஆதலால் அவனோடு கூட உள்ள தூதர்களும் நியாயம் தீர்க்கப்பட போகிறார்கள், நம்மையும் சேர்த்து அங்கே கொண்டு போக வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டமாய் இருக்கிறதானால் கர்த்தரோ சிலுவையிலே ஜெயத்தை கொண்டாடினதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அவன் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் அதுதான். எனக்கு அன்பானவர்களை, எச்சரிக்கையாய் நாம் இருக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது இந்த உலகத்துல, எதனால இந்த காரியங்கள் வந்திருக்கிறது என்று நம்ம யோசிக்கணும். நமக்கு யோசிக்கிறதுக்கு அநேக காரியங்கள். ஒருவன் நமக்கு மறுத்து பேட்டா அவன் எப்படி என்ன இப்படி பேசலாம், தேவையில்லாத காரியங்களை குறித்தெல்லாம் நாம் சிந்திச்சு கொண்டு அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, துக்கிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, சண்டையிடுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, முறுமுறுக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவன் இருக்கிறார், அவர் சிங்காசனத்தின் மேல் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரிடத்துல சொல்லுங்க, அவரால் நன்மை செய்கிற பிள்ளைகளுக்கு எது வேணாலும் கர்த்தர் தருவார். ஏன்னா நாம இன்னும் 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 நன்மை செய்ய வேண்டும், இன்னும் நாம் நீதி செய்ய வேண்டும், இன்னும் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னதங்களில் இருக்கிற சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக தான் இருக்கிறார். எப்பொழுதும் கோழியை போல நம்ம இந்த நிலத்தையே பார்த்துட்டு இருக்க கூடாது. அந்த கழுகை போல நம் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறவர்களாக இருக்கணும், வானத்துல நாம் பறக்கிறவர்களாக இருக்கணும். ஆம் அன்பானவர்களே, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று கர்த்தர் ஏன் சொன்னார்னா, அவருடைய குணாதிசயம் நமக்கு வரணும். உலகத்தையே நம்ம பார்க்க கூடாது. அவர் உலகத்திற்கு அதிபதி அல்ல, அவர் எல்லாவற்றிற்கும் நீதிபதியும் நியாயாதிபதியுமாய் இருக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு அவன் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறவனாக தான் இருக்கிறார். எப்படி அநேக தெய்வ பிள்ளைகளை
பிள்ளைகளை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறதற்கு மாபெரும் திட்டத்தை போட்டு கொண்டிருக்கிறானோ இன்றைக்கும் அதே காரியத்தை தான் செய்கிறான். பாருங்கள், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அதாவது அந்த உலகத்தின் அதிபதியானவன் என்ன செய்கிறான்? அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாருங்கள், ஜனங்களுடைய மனதை குருடாக்கி வைத்தால் இந்த சுவிசேஷத்தின் ஒளி, இந்த சுவிசேஷம் நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் அவர்களுடைய இருதயத்தில் அது பிரகாசிக்க கூடாதபடிக்கு அவன் எல்லாருடைய மனதையும் குருடாக்கினான். அதுதான் உலகத்தின் அதிபதி செய்கிற காரியம். உலக மயக்கத்துக்குள்ள, மாயையான காரியங்களுக்குள்ள ஜனங்களை நடத்தி உலக ஆசைகள், பொருள்கள், அதற்கு மேதாக அந்த கவனத்தை செலுத்த வைத்து தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறவனாக இருக்கிறான். எப்படி காயேன் தேவனுடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு அங்கு ஒரு பட்டணத்தை கட்டி, அப்ப அதுக்குள்ளே கவனம் போகும். தேவனை தொழுது கொள்ள வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிந்து நான் அவர் இருக்கும் இடமாகிய மேலான காரியங்களை குறித்து நாடி அந்த வழியில நடக்க வேண்டும் என்றுள்ள சிந்தனை தேவ பிள்ளைகள் செயல்படாதபடிக்கு, அல்லது கூடுமானால் தேவ பிள்ளைகளே அந்த எண்ணத்திலிருந்து கவனத்தை மாற்றுவதற்காக உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இந்த சுவிசேஷத்தின் ஒளி ஒரு நாளும் அவர்களுடைய இருதயத்தில் பிரகாசிக்க கூடாதபடிக்கு அவர்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு செயல் அவன் இந்த காரியத்துல 24 மணி நேரமும் ஓயாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறவனாய் இருக்கிறான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, அவைகளில் நீங்களும் முற்காலங்களிலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. பாருங்கள், என்னெல்லாம் நாமங்கள் அவனுக்கு. உலகத்தின் அதிபதி, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அடுத்ததாக என்ன? கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்போ அவன் அந்த வான மண்டலங்களிலே இருந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம், ஜனங்களுடைய இருதயங்கள் எல்லாம் கெடுத்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அது நாம் எச்சரிக்கையா இருக்கணும். அவன் ஒரு காலத்துல அப்படிதான் ரொம்ப எல்லா ஜனங்களையும் குருடாக்கி வைத்திருக்கிறது. முக்கியமாக இந்த யூத ஜனங்களை முற்றிலுமாய் அவன் குருடாக்கி வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். யோவான் 8வது அதிகாரம் அதிலே 44வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள், எந்த அளவாய் அவன் கேடு செய்தான் என்று. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க இருந்த யூதர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம்தான் இது. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு காரியம் அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று. அந்த ஜனங்களுடைய இருதயத்தை குருடாக்கி ஜீவாதிபதி எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுக்கும்படியாக அவர்களிடத்துலதான் எல்லா தீர்க்க தரிசனங்களும் இருந்தது. எல்லா தீர்க்கதரிசிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். எத்தனையோ சங்கீதம் அவரை குறித்து சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இது எதுவுமே அவர்களுடைய இருதயத்திலே பிரகாசிக்க கூடாதபடிக்கு அவர்களுடைய இருதயத்தை இவன் குருடாக்கி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் என்ன நடந்தது? சிலுவை மரணம். சிலுவையிலே தேவனை ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். எப்படி தகப்பனோ அப்படியே பிள்ளைகளும் குருடர்களாய் இருக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். அவனுடைய இருதயம் பெருமை கொண்டது போலவே இந்த ஜனங்களுடைய இருதயமும் பெருமை கொண்டு கடைசியில நமக்காக அனுப்பி வைக்கப்பட்ட குமாரனே இவர்கள் கொலை செய்ததை நாம் பார்க்கிறோம். வேதத்துல அது நாம் பார்த்தால் நன்றாய் நமக்கு புரியும். ஆனா எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, பிசாசும் சரி அவனுடைய திட்டமும் சரி எல்லாமே முடிந்தது, இதுக்கு மேல ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சு ஜீவாதிபதியை கொலை செய்து வின் பண்ணிட்டோம் அல்லது ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு
அவன் நினைச்சான். ஆனா சிலுவையிலே அவர் ஜெயத்தை கொண்டாடினார். எனக்கு அன்பானவர்களை பாருங்க, எங்க அவன் முடிச்சுட்டான்னு நினைச்சானோ அந்த இடத்துல கர்த்தர் காரியங்களை ஆரம்பித்ததை நாம் பார்க்கிறோம். சாத்தானுடைய சிங்காசனம் வைக்கப்பட்ட இடம், அதாவது ஜெயிச்சுட்டேன்னு நினைச்சு ராஜாவா உட்கார்ந்துக்கலாம் நினைச்ச அந்த இடத்திலேயே கர்த்தர் தன்னுடைய சபையின் ரகசியமான திட்டத்தை அந்த இடத்துல கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். இது மிகவும் அருமையான ஒரு வசனம். யோவான் 12வது அதிகாரம் 31, 32 நாம் வாசிக்கும் பொழுது, இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகுகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். அவன் நினைச்சான் எல்லாம் நான் எனக்கு ஏற்றபடி நான் செஞ்சுட்டேன். ஆனா அது அவனுக்கு நியாய தீர்ப்பாக மாறினது. அவனோடு சேர்ந்து செயல்பட்ட உலகத்துக்கும் அது நியாய தீர்ப்பாக மாறினது. எனக்கு அன்பானவர்களே, 32வது வசனத்துல பாருங்க ஜெயத்தை எப்படி கொண்டாடுகிறார் என்று பாருங்கள். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது என்ன நடக்க போகிறது, அந்த காரியத்திலே நான் ஜெயத்தை கொண்டாடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். பிசாசே, நீ நடுவுல வந்து ஒரு பிரிவினையாகிய நடுச்சுவரை ஒன்று கட்டினாயே, இன்றைக்கு அந்த செவரை நான் தகர்த்து என்னிடத்தில் எல்லாரையும் நான் இழுத்துக் கொள்வேன். நீ எல்லாருடைய இருதயத்தையும் குருடாக்கி ஒரு மனிதனும் பிரகாசிக்க கூடாதபடிக்கு என்னிடத்தில் அவர்கள் வெளிச்சமாய் மாறி என்னிடத்தில் வராதபடிக்கு எல்லாரும் இருட்டாக மாற்றினாயே, எல்லாருக்குள்ளும் பாவத்தை திணித்தாயே. ஆனால் ஒன்று நடக்க போகிறது. என்ன நடக்க போகிறது? எல்லாரையும் நான் உயர்த்தப்பட்ட பின்பு நீ இந்த காரியத்தை செய்ய வேண்டும். நான் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். மரணத்தை ருசி பார்த்து அவர் உயர்த்து எழுந்தார் என்பதுதான் அந்த ஜெயம். அந்த உயிர்த்தெழுந்த பிற்பாடு எல்லாரையும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இந்த செயலினாலே நீ நியாயம் தீர்க்கப்படுவாய். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய திட்டம். அவன் நினைச்சா நான் ஜெயிச்சிட்டேன்னு, ஆனா ஜெயம் கொண்டது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். சாத்தானை தள்ளி அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்கும் வண்ணமாக அவனுடைய அதிகாரத்துக்கு கீழே நாம் இருந்தோம். ஆனா இன்றைக்கு அவனை தள்ளி அவனுக்கு எதிர்த்து நின்று கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொருட்டு ஒரு வாழ்க்கை, ஒரு சுதந்திர வாழ்க்கை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம உயர்த்தப்பட்ட பின்பு எல்லாரையும் நான் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொன்னாரே, அதுக்கு அர்த்தம் என்ன? மனு குலகத்தின் மீது வைத்த மொத்த குற்றச்சாட்டின் தீர்ப்பையும் சிலுவை மரணத்தினாலே அவர் ஏற்றுக்கொண்டு மனிதனை முற்றிலும் விடுதலை ஆக்கினார் என்பதுதான். சாத்தானே, நீ என்ன செய்வாய்? சாத்தானே, நீ மாட்டிக்கொண்டாய் என்றுதான் சொல்ல வேண்டும். நீயும் உன்னை சேர்ந்த தூதர்களும் உன்னை பின்பற்றும் ஜனங்களுக்கும் ஐயோ என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் அந்த ஐயோ கூட்டத்துக்குள்ள இருக்கக்கூடாது. எனக்கு அன்பானவர்களை, உலகம் போகிற போக்கு அவர்கள் போகட்டும். அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள். சத்திய வெளிச்சத்தின் மூலமாக அவர்கள் விடுதலை பற்றி வரக்கூடுமானால் தேவன் அந்த காரியங்களை ஆசீர்வதித்து நமக்காக தருவாராக. ஒரு நாளும் சாத்தானுக்கு நாம் கீழ்ப்படிய கூடாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் நம்முடைய கர்த்தர் தம்முடைய கால்களுக்கு கீழாக்கி ஆக்கும் நாள் வரைக்கும் பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம வெளிப்படுத்தின விசேஷம் அதிலே 1வது அதிகாரம் 18வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. பாருங்கள், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். இத்தனை நாள் பிசாசானவன் அந்த மரணத்துக்கு அதிபதியாக இருந்தான், இந்த உலகத்துக்கு அதிபதியாக இருந்தான். ஆனால் கர்த்தர் ஜெயம் கொண்டார். சிலுவையிலே அவர் ஜெயம் கொண்டார். அவர் தம்மிடத்திற்கு எல்லாரையும் இழுத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அவர் இழுத்தும் நாம் போகாமல் இருந்தால் நிச்சயம் நமக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அவர் இழுத்து கொண்டே இருக்கிறார். வாருங்கள் என்று, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சிலுவை மரணத்தை அனுபவித்ததுனாலேயே வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு மீட்புண்டு, உங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. மரணம் உங்களை ஜெயம் கொள்ளாது. இரண்டாம் மரணத்திற்கு உங்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்த முடியாது, அதிகாரத்தை செலுத்த முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் நமக்காக ஜீவனை கொடுத்து நமக்காக யாவற்றையும் செய்து முடித்த அந்த கர்த்தருடைய பலமுள்ள கரத்துக்கு கீழே நாம் அடங்கி இருப்போமா? இந்த வார்த்தைகளினால் தேவன் நம்மை ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா.
ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திர சுவாமி. இந்நாளிலேயும் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை நீர் நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று என்பதை அறிந்து கொள்ளவும், உலகத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை அறிந்து கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதுக்காக நன்றி. உம்முடைய ஆவியானவரால் எங்களுக்கு செய்கிற இந்த ஊழியத்துக்காக நன்றி ஏசப்பா. எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நீங்க தெரிய வைக்கிற தேவனா இருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அதனால ஆண்டவரை நாங்களும் ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்புக்கு உட்படாத படிக்கு, அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாத படிக்கு எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெறும் வண்ணமாக கர்த்தாவே எங்களை நீங்க ஆசீர்வதிப்பீராக. நாங்க மட்டும் அந்த சந்தோஷத்தை பெறாமல் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் பாவக்கட்டுகளுக்கு உள்ளாய் மாட்டிக்கொண்டவர்கள், ஒரு வழி இல்லையே என்று நினைக்கிறவர்கள், அவர்கள் எல்லாரும் விடுதலை பண்ணும் பொருட்டாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை பலமாய் உறுதியாய் சொல்லும்படிக்கு எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. இந்த சத்திய வசனங்களை ஜனங்களுடைய இருதயத்துல ஆண்டவர் பிரகாசிக்க கூடாதபடிக்கு பிசாசானவன் செய்கிற ஒவ்வொரு தந்திரங்களையும் நாங்க ஜெபித்து முறியடித்து கர்த்தாவே வெளிச்சத்துக்குள்ள நாங்க அவர்களை கொண்டு வரும்படிக்கு கர்த்தாவே எங்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா ராஜா. முழுவதுமாய் உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களிடத்துல இருக்கிற குறைவுகளும் எங்களிடத்துல இருக்கிற உமக்கு பிரியமில்லாத காரியங்களையும் அகற்றி ஆண்டவரை பூரண பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தைகளினால் நீர் எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் மேய்ப்பரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.